ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெத்தலை வள்ளிக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் வெத்தலை வள்ளிக்கிழங்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வழுக்குது. ஐயோ, கொழக்கொழன்னு இருக்கு. இது நல்லா ஒரு 5 to 6 தடவை நல்லா கழுவணும். இல்லைன்னா இதில் வந்து நிறைய கொழப்பு தன்மை இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கழுவிடுவோம். கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்து யூஸ் பண்ணுங்க, அப்பதான் கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து வெத்தலை வள்ளிக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்றோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே வந்து பிசு பிசுன்னு கொலன்னு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அது நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா போயிடும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இப்படி தடவிடுங்க. நம்ம இப்போ ஃபுல்லாகவே மசாலா போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லை வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். எப்படி ஒரே வட்டிலே ஆன் பண்ண? வெத்தலை வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய், see you.